Welcome all to Dodo Techies. இன்னைக்கு நம்ம Standard 12 Computer Science Chapter 6 Control Structures பார்க்க போறோம். Such a interesting lesson I would say. And control structure அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for example, if நம்ம 10 lines of codes எழுதுறோம் ஒரு ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 லைன்ஸும் வந்து கம்பைலர் எப்படி இன்டர்பிரட் பண்ணும் அப்படின்னா, ஈச் அண்ட் லைன் 1 2 3 அது மாதிரி நெக்ஸ்ட் லைன்ஸ் தான் அது வந்து கம்பைல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்ட் லைன்ல வந்து ஒரு லூப் வைக்கிறேன், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன், இல்லைனா டூ வைல் லூப் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேர்ட் லைன் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபோர்த் லைன் கம்பைல் ஆகும், ரன் ஆகும். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை நம்ம டிசைன் பண்றதை தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தேர்ட் லைன்ல நம்ம வந்து லூப்பை வந்து நான் போடுறேன் அப்படின்னும் போது, அகைன் அண்ட் அகைன் அந்த லூப் முடிகிற வரைக்கும், அந்த லூப் எண்ட் ஆகிற வரைக்கும் தேர்ட் லைன்லேயே தான் அந்த கம்பைலர் ரன் ஆகிட்டு இருக்கும், ஃபோர்த் லைனுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் லூப் யூஸ் பண்ணும் போது அகைன் அகைன் அதுவே ரன் ஆகும். அண்ட் பிரேக் யூஸ் பண்ணும் போது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸ்விட்ச் யூஸ் பண்ணும் போது அந்த ஒரு லைனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் போகும். C++ல படிச்சிருப்பீங்க, ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கண்டினியூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒன்னொன்னு படிப்பீங்க. கரெக்டா? ஸ்விட்ச்னும் போது ஸ்வாப் ஆகும். கரெக்டா? கண்டினியூனும் போது ஒரு லைன் மட்டும் பிரேக் ஆகிட்டு கண்டினியூ ஆகும். பிரேக்னும் போது மொத்தமாவே பிரேக் ஆயிடும் ஒரு லூப். கண்டினியூனும் போது ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பிரேக் ஆகிட்டு, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு கண்டினியூ ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகும்ன்றத ஸ்ட்ரக்சரா டிசைன் பண்றது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து நம்ம பைத்தான் மட்டும் தான் பார்ப்போம். பைத்தான்ல ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கு, ஆனா டூ வைல் கிடையாது. நீங்க வந்து C++ல படிச்சிருப்பீங்க டூ வைல், பட் பைத்தான்ல we don't have do while. ஓகே, இன்ட்ரோடக்ஷன். ப்ரோக்ராம் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கோட் எழுதுவோம், ஓகேவா? ஒரு 1000 lines 2000 lines எத்தனை லைன் கோட் வேணாலும் எழுதுவோம். those are statements. கரெக்டா? so program may contain set of statements. These statements are the executable segments that yield the result. ஒரு ஸ்டேட்மெண்ட்மே வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக தான் நம்ம எழுதுவோம். it should be reasonable. ஓகே, எஃபெக்டிவா இருக்கணும். in general statements are executed sequentially. that is, the statements are executed one after another. first line, second line, third line வந்து சீக்வன்ஸா தான் போகும். And there are many situations in our real life programming where we need to skip a segment or set of statement and execute another segment based on the test of condition. Like நம்ம ரியல் லைஃப்லயே பார்த்தோம்னா வந்து நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். எப்படி சொல்றது, 18 years கழிச்சு தான் வந்து நம்ம ஓட் போடணும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. சில கண்டிஷன்ஸ், சில கிரைட்டீரியாஸ்க்கு நம்ம எலிஜிபிளா இருந்தா தான் சிலதை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து சில திங்ஸை நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கும், சில திங்ஸை வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கும், சில திங்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இப்போ ப்ரோக்ராம்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்போ ஸ்கிப்பிங் அ செக்மெண்ட் இஸ் alternative or branching. Okay, also we may need to execute a set of statement multiple times called iteration or looping. iterate ஆகும். கரெக்டா? நீங்க C++ல படிச்சிருப்பீங்க, லூப் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அகைன் அண்ட் அகைன் அது வந்து iterate ஆகும், லூப் ஆகும். In this chapter, we are to focus on the various control structures in Python, their syntax, and learn how to develop the program using them. If use பண்ணும்போது என்ன syntax, if else use பண்ணும்போது என்ன syntax, elif use பண்ணும்போது என்ன syntax, nested if use பண்ணும்போது என்ன syntax, for loop use பண்ணும்போது என்ன syntax, range use பண்ணும்போது என்ன syntax, இந்த மாதிரி நிறைய syntax பார்ப்போம். என்ன கேட்டா நீங்க சின்டாக்ஸே வந்து மோஸ்ட்லி பைகாட் பண்ற மாதிரிலாம் இருக்காது. இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், சின்டாக்ஸ் நீங்க பைகாட் பண்ற மாதிரி இருக்காது. ஓகே, என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல நான் சின்டாக்ஸ்ல பெருசாலாம் பைகாட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சின்டாக்ஸும் வந்து எனக்கு புரிஞ்சு இருக்கணும். ஜஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க அதை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கணும் சின்டாக்ஸ்லாம். அது உட்காந்து ரொம்ப பைகாட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. பட் யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் இன் புக், சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஒன்னத்தை இப்படிதான் எழுதணும்ன்றது தான் வந்து ப்ரோக்ராம் கிரைட்டீரியா, ஒரு கோட் கிரைட்டீரியா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிரைட்டீரியா. நீங்க அப்படிதான் எழுதணும். பட் ஸ்டில் அதை ரொம்ப மக் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் ஈஸியா இருக்கும். ஓகே, சின்டாக்ஸ் ஆர் லைக் a formula in mathematics. Control structures. A program statement that causes a jump of control from one part of the program to another is called control structure or control statement. Important 2-mark question. What is control structures in கேட்காம 90% of the question paper இருக்காது. இந்த லெசனுக்கு வெயிட்டேஜ் ஆக்சுவலி அதிகம்.
ஓகே, ஸோ சைட் பை சைட் நான் சொல்றத மார்க் பண்ணுங்க and you have to learn each and every line in this lesson. ஓகே, at this time இந்த ரெண்டு லைனை வந்து இப்போவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சிருங்க. ஓகே, a program that causes a jump of control from one part of the program to another is called control structure. என்ன சொல்றாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் லைன்ல நான் லூப் யூஸ் பண்ண உடனே ஃபோர்த் லைன் போகாது, அகைன் தேர்ட் லைனுக்கு தான் வரும், ஒரு ஜம்ப் கொடுக்கும். கரெக்டா, நான் லூப் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த லூப் முடிகிற வரைக்கும் அகைன் வந்து தேர்ட் லைனுக்கே தான் ஜம்ப் ஆகிட்டு இருக்குமே தவிர ஃபோர்த் லைனுக்கு போகாது. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் எங்க கால் பண்றேனோ 15th லைன்ல நான் ஃபங்க்ஷன் கால் பண்றேன், ஆனா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லைன்லயே நான் ஃபங்க்ஷனை எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ்லயே என்னோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து 15th லைன்ல நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது எனக்கு ஒரு ஜம்ப் கொடுக்கும் பாத்தீங்களா, அதுதான் சொல்றாங்க எங்க கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு. As you have already learnt in C++, these control statements are compound statements. Compound statements. தயவு செய்து அண்டர்லைன் பண்ணுங்க, 1 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யூஸ் டு alter the control flow of the process or program depending on the state of process. Important 2 mark question என்ன கேட்டா. And one more thing, what are the 3 important control structures ன்னு உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் நீங்க அதை கரெக்டா சொல்லிடணும். சீக்வென்ஷியல், alternative or branching, iterative or looping. Alternative or looping, iterative or branching இந்த மாதிரி குழப்பில எழுதிடாதீங்க. உங்களுக்கு இதுல குழப்பறதுக்கே வந்து சான்சஸ் இல்ல. ஐட்ரேஷன்னாலே அது அகைன் அகைன் நடக்கிறது, லூப்பிங்னாலும் அகைன் அகைன் நடக்கிறது. ஸோ ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆர் பிரான்ச்சிங். சீக்வென்ஷியல் தனி. ஓகே, ஸோ சீக்வென்ஷியல் தான் நார்மலா நெக்ஸ்ட் லைன்ஸ் போறது. ஆல்டர்னேட்டிவ்னா வந்துட்டு ஏதாச்சும் ஸ்கிப் ஆகுது. ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னும் போது அகைன் அகைன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ யா, சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். A sequential statement is composed of sequence of statement which are executed one after another. எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இப்படி சீக்வன்ஸா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னும் போது அதை சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். A code to print your name, address and phone number is an example of sequential statement. ஒன்னா நடக்குது, நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் நடக்குது. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, print hello, this is Shyam. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட். இப்போ நான் இந்த 2 பிரிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும். கண்டினியூவா நடக்குது பாத்தீங்களா, இந்த லைன் நடக்குது. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் இது, என் கர்சர் பாருங்க, இது செகண்ட் லைன் ஆஃப் கோட். ஸோ நெக்ஸ்ட் நடக்குது இல்ல, இதுதான் சீக்வென்ஷியல். ஓகே, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அது பார்த்துன்னு போகுது நெக்ஸ்ட் லைன்ஸ்க்கு. Alternative or branching statement. When it comes to alternative or branching statements, நீங்க வந்து 3 படிப்பீங்க. ஓகேவா, எல்லாமே இஃப் பொறுத்த வரைக்கும் தான். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு 3 நம்ம பார்க்க போறோம். அந்த 3 என்னது, சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஆர் லூப் ஆர் ஐட்ரேட்டிவ். இந்த கான்செப்ட் மேப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்ல அகைன் நீங்க 3ஆ பிரிக்க போறீங்க. இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ். பார்க்கலாமா?